நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். குட் மார்னிங் வைத்தி மச்சான். மச்சான் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லணும். இது கூட தெரியாதா? குட் மார்னிங். இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போங்க. மச்சான் லெஸ் டென்ஷனு மோர் ஒர்க்கு லெஸ் டென்ஷனு. ஓகே, இதுக்கு அமைதி தானே? என்ன போங்க, எவ்வளவு மொக்கையா போட்டாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் பேப்பரே படிக்கிறேன், நீங்க டீயே குடிக்க. எந்த தியேட்டர்ல என்ன படம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. என்னமோ நடக்குது, என்னமோ ஏதோ, என்ன பேர் வைக்கிறாங்க? யார் யார்கிட்டயும் மீனாட்சி லவ் பற்றி சொல்லி கெஞ்சுறதுக்கு ஏன் இவன்கிட்டே நேரடியாக சொல்லிடக்கூடாது? சோனா மீனால நான் சிகப்பு மணிதான். ஆமாம், இவன்கிட்ட சொல்லி இவன் மீனாட்சியை விட்டு விலகிட்டாலும் பிரச்சனை சால்வ் ஆகும் தானே? சொல்லிட வேண்டியதான். வேட்டையா, 3 எழுத்து நடிகை யார் பாது? வீட்டுக்கு யாரும் வந்திருக்கீங்களா என்ன? ஒருத்தரையும் காணோமே. வேட்டையா, மறுபடியும் யார் பாது? வீட்டுக்குள்ள யாரும் கூப்பிடுறாங்களா? மச்சான் நீங்க எதுன்னு கூப்பிட்டீங்க? அதான பார்த்தேன், நீங்க தான் கூட பேச மாட்டீங்களா ரோசக்காரராச்சே. டேய் இல்லை, நான் தான் கூப்பிட்டேன். பாரா, என்ன ஒரு அதிசயம். வைத்தி மச்சான் வேட்டையன்ட்ட பேசுறாரா? மச்சான் 1000 தான் இருந்தாலும் தங்கச்சியை கட்டிக்க போறோட்ட பேசாம இருக்க முடியாது பாருங்க. இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமே, நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். கொஞ்சம் அப்படி போய் பேசலாமா? எங்க மாமரத்தடியிலையா? நல்ல லொகேஷன் தான், வாங்க போவோம். சொல்லுங்க மச்சான், என்ன விஷயம்? யாரும் இல்ல, தைரியமா சொல்லுங்க. அது வந்து வேட்டையா, நான் சொல்றது கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. அதிர்ச்சி பில்டப்லாம் பயங்கரமா கொடுக்குறீங்களே. சரி சொல்லுங்க, என்ன மேட்ரு? விஷயம் கொஞ்சம் சீரியஸானது. அதான் சொல்லிட்டீங்களே மச்சான், மேட்ரை சொல்லுங்க. நான் நேரா விஷயத்துக்கே வரேனே. வாங்க. ஆட சொல்லுங்களே மச்சான். மீனாட்சியால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ வேற ஒருத்தனை லவ் பண்றா. இத அப்பா கிட்ட சொல்ல முடியாம அவ தவிக்கிறா. எங்களாலையும் எங்க அப்பா கிட்ட பேச முடியல. அவரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவ வாழ்க்கையை விட்டு விலகிட. ப்ளீஸ் வேட்டையா, மீனாட்சி விட்டு விலகிடு. அவ காதலை சேர்த்து வைக்க நீயும் எங்களோட சேர்ந்து உதவி பண்ண. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு வேட்டையா. டேய் வேட்டையா, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? டேய் நிஜமா தானே சொல்றேன், சத்தியம்டா. அச்சா உங்களோட ஒரே நகைச்சுவை தான் போங்க. டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா விளையாடிட்டு இருக்க? என்னத்த சீரியஸா பேசுறீங்க? என்ன மீனாட்சி சரவணனை காதலிக்கிறான்னு சொல்ல போறீங்களா? அது காதல் இல்ல மச்சான், கிரஷ். டேய் அது சரி, கிரஷ்னா உங்களுக்கு எங்க தெரிய போகுது? கிரஷ்னா காதலோட படிக்கு முன்னாடி படி, புரிஞ்சா? டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் மச்சான், உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால நடுவில் புந்து குட்டையை குழப்பி விடலான்னு பாக்குறீங்க. கிரஷ் எல்லாம் யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் வரலாம், அதுல எந்த தப்பு இல்ல மச்சான். மச்சான் நீங்க எவ்வளவு பேசுறீங்கல்ல, போன வாரம் நான் மீனாட்சிட்ட ஐ லவ் யூ சொன்னேனே, உள்ள ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலையே. அப்ப என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம் தானே அர்த்தம். டேய் அவ நிஜமாலே சரவணனை லவ் பண்றாடா. சரி இருந்துட்டு போட்டு விடுங்க, அதனால என்னங்கறேன்.
கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை வேணா காதலிக்கிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய காதலிக்கிட்டோம். எதுவா வேணா இருந்துட்டு போடும் மச்சான். ஆனா மீனாட்சிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது என் கூட தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன என் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. அதான் வேட்டையன். நான் புரியாத புதிர் ரகுவரன் இல்ல மச்சான், மௌனராக மோகன். நான் தொட்டா கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்னு மீனாட்சி சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா கிளைமேக்ஸ்ல என்னங்கன்னு ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிக்க வச்சிருவாங்க இந்த வேட்டையன். மச்சான் நான் சொன்னதை கேட்டு நீங்க எப்ப சாக்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வெயில் வேற ரொம்ப அடிக்குது, வெயில நின்று உடம்பெல்லாம் கெடுத்துக்காம வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. புது மாப்பிள்ள வேற வரட்டா? டேய் அட போங்க மச்சான். நான் சொல்றது இவனை வச்சு என்னதான் பண்றது? அம்மா. என்ன மீனாட்சி? இல்ல ஃப்ரீயா இருக்கியா இல்ல வேலையா இருக்கியா? ஒன்னும் வேலை இல்ல, சொல்லு. மடியில படுத்துக்கலாமாமா? ப்ளீஸ்மா. என்னடியாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வா அம்மா கிட்ட வா. என்னாச்சு மீனாட்சி? என்னாச்சு ரச்செல்லம்? எதுக்கு அழற? அம்மா கிட்ட சொல்லு. என்னாச்சுமா? நீங்க எல்லாருமே என் கூட தான் இருக்கீங்க. ஆனா எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணுதுமா. ஏதோ தனியா இருக்கிற மாதிரி. முடியலம்மா, என்னால முடியல. சரவணனை மறக்கணும்னு முயற்சி பண்றேன். ஆனா மனசு திரும்ப திரும்ப அவனே நினைக்குது. அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுமா. அவனை நான் எப்படி மறக்கிறதுன்னு சொல்லுமா ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுமா. அவனை நான் எப்படி மறக்கிறதுன்னு சொல்லுமா ப்ளீஸ். காதல்ல ஏமாற்றமும் பிரிவும் தர்ற வலிய யாராலையும் தாங்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது மீனாட்சி. நீ உன் காதலுக்கும் குடும்பத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்க மீனாட்சி. உன் வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரியே இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கேன். காதலா இல்ல படிச்ச படிப்பும் வேலையுமான்னு எனக்கும் ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனா அந்த சமயம் தெளிவா ஒரு முடிவெடுத்தேன். உங்க அப்பா தான் என் வாழ்க்கைன்னு எனக்கு தோணுச்சு. என் வேலையை விட்டு உதறிட்டு இந்த ஊருக்கே வந்துட்டேன். மீனாட்சி, இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில உன் அத்தை மீனாட்சியும் இருந்தா. கட்டின புருஷனா இல்ல பிறந்த வீடான்னு இருந்தப்போ ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் அன்பு, அரவணைப்பு, நிம்மதி, சந்தோஷம் இப்படி எல்லாமே தரக்கூடியவன் மனசுக்கு பிடிச்ச புருஷன் மட்டும்தான்னு முடிவெடுத்து அவ என் தம்பி கூட கனடாக்கு போயிட்டா. இதெல்லாம் உன்கிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிட்டா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில அதை விட ஒரு பெரிய சந்தோஷமோ வெற்றியோ கிடையாது. நீ ஒரு முடிவெடு. எங்களை மாதிரியே தெளிவா நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஆனா எந்த ஒரு முடிவெடுத்தாலும்
அதனால ஏற்பட போற பாதிப்புகளை நினைச்சு இப்பவே பயப்படாத. அத நீ சந்திச்சுதான் ஆகணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன மீனாட்சி? இல்லம்மா, அப்பாவை வருத்தப்பட வைக்கிற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீ காயப்பட்டு நிக்கிறிய மீனாட்சி. பரவாயில்லம்மா, நான் பழகிக்கிறேன். இந்த வலியை நான் தாங்கிக்கிறேன். அப்பா சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப, அண்ணன் சந்தோஷமா இருப்பான். அப்போ நீ நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டா எனக்கு சந்தோஷம் தானேம்மா. மீனாட்சி, அப்பா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. இப்ப நான் அவருக்காக இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறது நியாயம் தானேம்மா. மீனாட்சி, இப்படி நீ தினம் தினம் அழுதுட்டு இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. கவலைப்படாதம்மா, நான் சீக்கிரம் சரவணனை மறப்பேன். அப்படி மறந்துட்டா இப்படி தினம் தினம் அழுதுட்டு இருக்க மாட்டேம்மா. முன்ன மாதிரியே சந்தோஷமா இருப்பேன். அது உன்னால முடியுமா? அப்பாவுக்காக யோசிக்கும் போது என்னால எதுவும் முடியுமா? நான் கண்டிப்பா சரவணனை மறப்பேன். அப்பாவுக்காக என் காதல தியாகம் பண்றேன். சக்தி யாரம்மா காதலிக்கிறான்? அவன் காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும்பா. ஆனா யார காதலிக்கிறான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சொல்லு சௌந்தர்யா. நான் வாசல்ல தான் நிக்கிறேன். நீ தூங்கு, நான் வரேன். தூங்குன்னு சொல்றல்ல, இதுக்கு ஒரு போனை வைமா. காசுக்கு பிடிச்ச கேடா வீட்டுல இருந்துகிட்டே போனை பண்றது. ப்ரோ பாஸ், இங்க பாரு, தமிழ் சார் வெயிட் பண்றாரு. ஆமா, நல்ல வாட்ச்மேன் மதிய வெயிட் கண்டுக்காம்பா. அப்படியே ரூமுக்கு ஓடிடலாம். சார் இன்னும் தூங்கலைங்களா? இல்ல, இனிமே தான் தூங்கணும் சக்தி. சரி சார், நான் ரூமுக்கு போறேன். சக்தி சார், உங்ககிட்ட பேசுறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் கண்முழிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயா? சமீபமா உன்னை கண்ணுலயே பார்க்க முடியலையே, என்ன விஷயம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார், நான் இங்கதான் இருக்கேன். இல்ல சக்தி, யாரு கண்ணுலயும் படாம ஓடி ஒளிகிற? ஒளியிறனா? நானா? நான் ஏன் சார் அப்படி ஒளியணும்? அதை நீதான்ப்பா சொல்லணும். சரியா சொல்லணும்னா, வைத்திய நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை. தினமும் காலையில கிளம்பி போயிடுறியான், ராத்திரியில தான் வர்றியான். சாப்பாடு கூட இங்க சாப்பிடுறது இல்லையாமே? அது ஒண்ணும் இல்லை சார், ஒரு முக்கியமான வேலையா டெய்லியும் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வரேன், அதான். சரி சார், நான் ரூமுக்கு போறேன். சக்தி, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னப்பா? சொல்லுங்க சார். சரி, நான் நேர விஷயத்துக்கே வரேன். நீ யாரையோ காதலிக்கிறதா நீயும் சின்ன தம்பியும் பேசுறத நான் கேட்டிருக்கேன். உன் காதலையும் சேர்த்து வைக்க சொல்லி மீனாட்சியும் என்கிட்ட சிபாரிசு பண்ணியிருக்கா. அதை தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அன்பரசுகிட்ட போய் நான் பொண்ணு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நடந்த கதை உனக்கே தெரியுமே.
இப்ப என் வீட்டுல நீ யார காதலிக்கிறேன்னு கேட்டா அப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. மீனாட்சி, நான் பாப்பா சரவணன் காதலை பத்தி பேசுறேன்னு என்கிட்டே கேக்குறா. அதனால இனிமே அவங்க யாரையுமே விசாரிக்க போறதில்ல. நேரடியா உங்ககிட்டயே கேக்குறேன், நீ யார காதலிக்கிற சக்தி? என்ன சக்தி, நான் யாரையும் காதலிக்கலைன்னு சொல்லி நீ என்கிட்ட பொய் சொல்ல போறியா? இல்ல சார். அப்புறம் முடிஞ்சு போன கதையை பத்தி இப்ப பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன் சார். புரியலையே. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணை காதலிச்சது தப்பு. அதை உணர்ந்து அவளை எப்பவும் மறந்துட்டேன் சார். நான் இங்க வந்தது எதுக்காக? காதலிக்கவா? இல்லையே. நான் என் மனசை எப்பவும் மாத்திட்டேன். இனிமே நான் அதை பத்தி யோசிக்க அவசியமே இல்லை சார். எதுக்கா அப்படி விட்டு கொடுக்கணுன்ற? நீ அந்த பொண்ணு யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவங்க வீட்டுல நான் பேசுறேன். சக்தி, இந்த தமிழ் யார் வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கேட்டாலும் இந்த ஊர்ல யாரும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியுமில்ல? தெரியும் சார். ஆனா வேணாம். ஏன் சக்தி? என்னோடது ஒன் சைடு லவ் சார். நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணனே தவிர அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணவே இல்லை சார். இதை பத்தி பேச வேணாம், இதை எப்படியே விட்டுரும் சார். ஏய் சக்தி, நீ பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு சக்தி. நாம அவங்க வீட்டுல போய் பேசுவோம், எதுக்கு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு? உன்னோட காதல் கைவிடணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதப்பா. சொல்லு சக்தி. நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கது எனக்கு போதும் சார். ஆனா எனக்கு இதெல்லாம் வேணாம் சார். அட சொல்லு சக்தி, நானே இவ்வளவு தூரம் கேட்கறேன்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் உன்னை விட போறதில்ல இன்னைக்கு. சொல்லுப்பா. சரி சார், சொல்றேன். ஆனா இப்ப வேணாம் சார், அதுக்கும் ஒரு நேரங்காலம் வரும், அப்ப சொல்றேன். இதுக்கு எதுக்குப்பா நேரங்காலம்லாம்? சார், தலைக்கு மேல மீனாட்சியோட நிச்சயதார்த்த வேலை இருக்கு, அதை கவனிங்க சார். நான் மீனாட்சி நிச்சயம் முடிஞ்சதும் கண்டிப்பா சொல்றேன். சத்தியமா சார், போதுமா? என்னப்பா இப்படி சொல்ற? நிஜமா சொல்றேன், ஆனா இப்ப வேணாம் ப்ளீஸ் சார். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க அன்புக்காக சொன்னேன் சார். சக்தி, அது எப்பவுமே உனக்காக உண்டு சக்தி. ஏய், நான் வரேம்மா, போன வை. சரி, வர சக்தி. ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, அப்படியே அப்படியே அப்படியே. ஒரு நிமிஷம் மீனாட்சி. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரு மீனாட்சி சொல்றேன். மீனாட்சி போய் நேரா பாரு. மாமா என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, போட்டோ எடுக்கிறேன். அதையே என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? பின்ன கட்டிக்க போறல எடுக்காம கண்டவளையா எடுக்க முடியும்? விளக்கமாத்து கொண்டு அடிக்க மாட்டா? குழந்தைத்தனமா பேசுறிய மீனாட்சி. மீனாட்சி, மாமா நேத்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் சந்தையில புது போன் வந்திருக்குன்னு காட்டான். அப்படி இப்பதான் பேசுறதுக்கு தவிர மத்த எல்லாத்துக்கும் போனை யூஸ் பண்றாங்களே. அட, இதுல அப்படி என்ன நல்லா இருக்குன்னு கேட்டேன். சினிமாவுல போஸ்டர் அடிக்கிறதுக்கு கூட இந்த செல்போனை தான் யூஸ் பண்றாங்களா மீனாட்சி? அதான்
அப்படியே நமக்கு ஒன்று கொடுக்கடான்னு வாங்கிட்டேன். அன்னைக்கு அந்த சரவணை பேனர் அடிக்க போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி வேணும்னே சொதப்பி வச்சான் தெரியுமா? அதனால இனிமே அவனையும் நம்ப வேண்டாம், நாமளே போட்டோ எடுத்துக்கலாம், விதவிதமா எடுக்கலாம். கமான் மீனாட்சி, இன்னொரு போஸ் சிரிச்ச மாதிரி. பாருங்க மாமா, எனக்கு இந்த பேனர்லாம் பிடிக்காது, அதனால அடிக்காதீங்க. மீனாட்சி, நம்ம ஊர்ல பொண்ணு மாப்பிள்ளை இல்லாம கூட கல்யாணம் நடந்துரும். ஆனா அவங்க போட்டோ போட்ட பேனர் இல்லாம கல்யாணம் நடக்கவே நடக்காது. பேனர் இஸ் வெரி மஸ்ட். சொல்றானே மீனாட்சி, பேனர்ல என்னென்ன டிசைன்லாம் போட சொல்லியிருக்கேன் தெரியுமா? கண்ணன் ராதை, ராமன் சீதை, சார்லஸ் டயானா, சூர்யா ஜோதிகா, லைலா மஜ்னு, இப்படி லைனா அப்படியே நம்ம தலையை வெட்டி அவங்க உடம்புல ஒட்டி சும்மா 20க்கு 20ல பிரம்மாண்டமா ஒரு பேனர் அடிக்க சொல்லியிருக்கேன். யோ மாமா, கடுப்பாதரா செல்லம். வா ஜோடியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இங்க பாரு ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஜோடியாலாம் என்னால போட்டோ எடுத்துக்க முடியாது. ஏன் முடியாது? சரி நீ தனியாவே போஸ் கொடு, மாமா அதை போட்டோ ஷாப்ல ஒர்க் பண்ணி ஒட்டிக்கிறேன். போஸா வேணும்? போஸு இருடா. அப்படித்தான். ஏன் எங்க தெளிக்கிற? மீனாட்சி இங்க பாரு. சூப்பரு, பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். நீ சிரிச்சாலும் அழகா இருக்க, முறைச்சாலும் அழகா இருக்க மீனாட்சி. அமேசிங். போ. அல்லுது, சிரிச்ச மாதிரி கூட்டேன். ஆத்தாடி, நீ விளக்க மாதிரி தூக்கி போடுறது கூட அழகுதான் மீனாட்சி. மீனாட்சி திருமண மாதிரி ஒரு போஸ். போயிட்டியா?